அண்ணா மகேந்திரன் அண்ணா ஸ்பேனரை வச்சு அந்த அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், கவிதை எடுத்து விடுங்க. மகேந்திர அண்ணா ஆர்எஸ்எம் என்னோட தங்கச்சி தான், சொந்த தங்கச்சி, வாடகை தங்கச்சியெல்லாம் கிடையாது. ஓகே அக்கா அப்படிங்கிறாங்க. பாசத்தின் நவநாயகரே வணக்கம் ரகுமான் அண்ணா. அண்ணாவே இல்லை, எஸ்கேப்பு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க கனகாக்கா. ஓ, தாமரை பிறப்பவர்களை வணங்கி வரவேற்கிறோம் தங்கள் வருகையை. தாமரை யாருண்ணா இங்கே? அழகி அழகி பாட்டு போட்டாங்க. அந்த சேட்டு கொடுத்தோன்னா எல்லா இதையும் காமிக்கும். அந்த ஸ்பேனர் கேட்டு அழுதுட்டோம். ஸ்பேனர் எடுத்து விட்டு மைந்தன் அண்ணா ஹாய் அப்படிங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓகே ஓகே சிஸ்டர். சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இப்போ எந்த ஊரில் இருக்காங்க? நீங்கள் மதுரையில் இருக்கீங்க. கமலி சிஸ்டர் எங்கே இருக்காங்க? இங்கேயும் பாட்டு சவுண்டு கேட்குதோ? ஆர்எஸ்எம் சப்போர்ட் பண்ணியாச்சு. என்னது பாட்டா? நம்ம தேங்க்யூ வேலவண்ணா, சப்போர்ட் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு கல்யாணமாகி 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே சூப்பர். 3 பசங்க. ஓகே சிஸ்டர் சூப்பர். உங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 3 பசங்க. சூப்பர். வெளிச்சமான வேலை வரை வெளிச்சமான வேலை வரை வெள்ளி நாயகன் போல நீல சட்டை இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று ஒற்றை காலில் நீல சட்டைன்னா ஸ்பேனரை தான் சொல்கிறாங்க அண்ணே. இருக்க மாட்டேன் என்று ஒற்றை காலில் தவம் இருக்கும் வேலவரின் வெளிச்சமான எதிர்காலமே. தங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள். வேல்முருகா சரணம். ஸ்பேனரை எடுத்து விட்டேன், அழுகட்டும் அண்ணே. நானும் அவளும் ஒரு வீட்டில் தான் இருக்கோம். அப்படியாக்கா? சரி சரி. 2 பேரும் பக்கத்து பக்கத்து தான் உட்கார்ந்து போயிருக்கோம். அப்படியாக்கா? பரவாயில்ல சூப்பர். தாமரை என்றால் கமலம், கமலி என்று சொல்லலாம். அப்படியா? அப்படின்னா தாமரை சிஸ்டர். வேலவனண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க. நந்தினி அக்கா, அவள் பெயர் உண்மையான பெயர் காளீஸ்வரி, கமலி என்றது செல்ல பெயர். அப்படியா? இப்போ வருவாங்க பாருங்க உங்கள் சிஸ்டர். எதுக்கு காளீஸ்வரின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. கமலி சப்போர்ட் பண்ணியாச்சு. கமலி சிஸ்டர்ன்னு சொல்லுங்க வேலவனண்ணா, கமலின்னு சொல்கிறீங்க. நம்ம சிஸ்டர் தான் அவங்களும். வேலவனண்ணா சப்போர்ட் பண்ணியாச்சு அப்படிங்காங்க கமலி சிஸ்டர். வேலவனண்ணா அவங்க ஸ்பேனர் காணும் பார்த்தீங்களா? அபிதம்பி எங்கே போனீங்க? இவ்வளோ தூசியாக இருக்கும். கூகுள் போய் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் இருக்குது. அப்படியாண்ணா? நந்தினி அக்காட்ட சொல்லுங்க. நந்தினி அக்கா, அண்ணன் சொல்கிறாங்க பாருங்க, அந்த சேனலை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாமா? வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து திரும்ப எடுத்துக்கலாமா? 40 நிமிஷம் இருக்கு, 20 நிமிஷம் தான். காளி என்றால் கோபமான சக்தி, ஈஸ்வரி என்றால் பொறுமை, பொறுமையை சோதிக்கும் காளி தாயே வணங்குகிறேன், போற்றுகிறேன். ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. சூப்பர் அண்ணா. நந்து வணக்கம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்க வணக்கம்?